நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பரலோக பிதாவே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காய் இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் மகிமையான தேவன், நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். சங்கீதம் 51 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம், இருதயம் அப்படின்னு எடுத்தாலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. சுத்த இருதயத்தை என் உள்ளத்திலே சிருஷ்டியும். பாருங்க, சுத்த இருதயம் அப்படின்னா தாவீது பாவம் செஞ்சிட்டாரு. அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்குறாள், சுத்த இருதயத்தை தாங்கப்பா. பாவம் செய்த உடனே இந்த இருதயம் எப்படி ஆகுதுன்னு சொன்னால், பாவம் செய்த உடனே இந்த இருதயம் கேடுகட்டு போய்கிறது. சோத்திரம். அதனால தான் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம இருதயத்தில் கேடு இருக்குது, பாவம் இருக்குது அப்படி சொல்லி தெரிஞ்சு, பாவம் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது, இயேசுவோடு கூட பேச முடியாது. அப்படின்னதுனால அவர் அழுது ஜெபம் பண்ணி கேட்குறார். பாருங்கள், சுத்த இருதயத்தை என் உள்ளத்திலே தாங்க. 2ஆம் வசனம் சொல்கிறது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். சுத்திகரிப்பு கேட்குறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம அவருக்கு ஏற்ற பரிசுத்த பிள்ளையாக இருக்க வேண்டும். அவர் அதற்காக தான் இரத்தத்தை சிந்தினார். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு முட்கிரீட சூட்டப்பட்டு 5 காயங்களோடு கூட இரத்தத்தை எல்லாம் சிந்தி விட்டார் நமக்காக. இரத்தத்தை சிந்தி ஜீவனே கொடுத்துருக்கிறார. அந்த இயேசப்பாவுக்காக நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படிங்கிறதுக்கு இருதயத்தில் இருக்கிற எல்லா கேடுபாடுகளையும் மாற்றி, அந்த பாவங்களையும் மாற்றி, பாவம் வரை என்னை சுத்திகரியும் அப்படின்னு கேட்குறார். சுத்திகரித்தாதான் பரலோகராஜ்ய போக முடியும். சுத்திகரித்தாதான் இருதயம் சுத்த இருதயமாக மாறும். பாருங்க, சுத்த இருதயத்தை என்னிலே சுத்தியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியான நிலைவரமாக நிற்க முடியாது. பாருங்க, அதனால தான் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பிங்க ஏசப்பா. பாவம் செஞ்சோடனே அவர் விலகிடுவார். சோத்திரம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னை திரும்பவும் என் உள்ளத்திலே புதுப்பியும். பரிசுத்த ஆவியானவரே, நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே தாங்க. நிலைவரமான ஆவிங்கும்போது நிலைவரம் இல்லாத ஆவின்னு இருக்கிறது. பாவம் செய்தால் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியன் நிற்க முடியாது. அதனால தான் அப்படி கேட்குறார். நம்ம எல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. இயேசு வருகை நாட்கள் இருப்பது நாள் பரிசுத்தமாக இருந்தால் தான் நான் பரலோக ராஜ்யம் போக முடியும். பாருங்கள், 7ஆம் வசனம் சொல்கிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். பத்தியடா, ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ட்ரெஸ்ஸில் ஒரு நாள் உடுத்துற அடுத்த நாள் சோப்பு போடாமல் துவைக்காமல் உடுக்க முடியுமா? பாருங்கள், டெய்லி நம்ம வேறு ட்ரெஸ்ஸு போடும்போது மாற்றி ட்ரெஸ்ஸு சோப்பு போட்டு துவைக்கணும். அதே போல் தான் டெய்லி இயேசுவின் இரத்தத்தால் ஈசோப்பினால் என்னை கழுவும், இன்றே சுத்தமாகும் சொல்ல சுத்திகரியும் ஏசப்பா அப்படி சொல்லி கேட்குறார். அந்த இரத்தத்தினால் டெய்லி அனுதினமும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, அல்லேலூயா, பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுக்காக நம்ம எல்லாம் போராடி டெய்லி ஜெபிச்சு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சோத்திரம். ஒரு வேளை சிந்தையில் பாவம் செஞ்சுருக்கலாம், ஒரு வேளை நாவுனால பாவம் செஞ்சுருக்கலாம்,
சில கைகளினால் பாவம் செய்கிறாங்க. டிவி பார்க்குறாங்க, சினிமா டிவியெல்லாம் பார்க்குறாங்க. சினிமா டிவியில் இருக்கிறவங்க யாருமே பரிசுத்தமாக இல்லை. அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த சத்தம் கூட காதில் கேட்கக்கூடாது. அந்த சினிமா டிவி வாங்கின அந்த பாட்டுகள் கேட்டால் கூட பரிசுத்த குறைச்சல் வரும். பாருங்க, ஒருவனை இச்சையோடு பார்த்தாலே அவனுடைய விபச்சாரம் பண்ணாயிட்டுன்னு வசனம் இருக்கிறது. இச்சையோட ஒரு நபரை பார்க்கவே கூடாது. ஸ்தோத்திரம். அதனால தான் இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அதனால் பாருங்கள், நம்ம அனுதினமும் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். வேதத்தில் வசனம் சொல்லுங்க, வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அழகாக நிற்கிறாங்களே, வெள்ளையங்கி தரிச்சிருக்கிறாங்க, இவங்க யார், இவங்க எங்கே இருந்து வந்தவர்கள் அப்படின்னு வெளிப்படுத்துகிற விசேஷம் வாஸ்தாக்கி என்ன சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அது மட்டும் இல்லை, தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அவங்க தான் அழகாய் பரலோகத்திலே நிற்க முடியும். அவங்க தான் குருத்தோலை பிடிக்க முடியும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 7 அதிகாரம் 13 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்து இருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமைக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், அது மட்டும் இல்லை, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பத்தியங்களா? அதனால் ஆனவடியினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்களேன். சொத்து அன்பு பிள்ளைகளை, டெய்லி நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஹல்லேலூயா, அபிஷேகம், அதுக்காக ஜெபித்து ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கணுமா தங்கள் அங்கிகளை. நிறைய பேர் அங்கேயே இல்லாமல் இருக்கிறாங்க. பாரு, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அங்கேயே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சில கூட்டங்களுக்கு போனால் ரட்சிக்கப்படுறது, அதுக்கு பிறகு அந்த அங்கேயே பரிசுத்தமாக வைக்கிறதே இல்லை, திரும்பி பாவம் செய்கிறது. அப்போ நான் பாவம் செய்தால் எங்கே போக முடியும்? ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறா, அவர் வருகை நாட்களில் இருக்கிறோம். அதனால் நம்ம கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் டெய்லி இயேசுவின் இரத்தத்தால் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸு, அதாவது வெள்ளையங்கிய தோய்த்து வெளுக்க வேண்டும். அதனால தான் தாவீது சொல்கிறார், ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் என்னையே சுத்தமாகிடுவேனே. சுத்தமாகி நிலைவரமான ஆவியான்ட்ட பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சுத்தம் இறுதியும் இருந்தால் தான் நிலைத்திருக்க முடியும். பாருங்க, அதுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறோம். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு எழுதி தந்தார். சொத்துரு, ஆயத்தம்மா 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 ஆயத்தம்மா, பரிசுத்தம் உள்ளோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா, பரிசுத்தம் இல்லாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார். பரிசுத்தம் உள்ளோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவார், பரிசுத்தம் இல்லாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார். ஆயத்தம்மா 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 சகோதரரே, ஆயத்தம்மா 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 சகோதரியே. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருவார். எப்போ வருவார்னு சொல்லவே முடியாது. அப்படியா, நடுராத்திரியிலோ சேவல் கூவ நேரத்திலோ எப்போ வந்தாலும் நம்ம அவரு கூட போகணும். அதனால் ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை டெய்லி சுத்தம் பண்ணணும். ஆட்டுக்குட்டியாக ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவ்வளோ தெளிவாக வசனம் இருக்குது. அதனால தான் தாவீது அப்படி ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை சொல்கிறாரு. சங்கீதம் 51, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியறலும், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நீக்கியறலும்னு கேட்குறார். அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. பத்தியலா, அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படியே உமது ரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எப்படி சொல்கிறார் பத்தியலா? ரட்சிப்பின் சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பேருக்கு எல்லா வீட்லையும் பாடுகள் பிரச்சனை உண்டு.
சிலர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணி ஊழியம் கூட செய்வாங்க. ஆனால் அந்த பாடுகள் பிரச்சனை கண்டோன்னு ஜபிக்கிறதே கிடையாது, சர்ச்சைக்கு போகிறதே கிடையாது, ஊழியத்தை போய் என்னத்து கண்டோம் ஜபிச்சு இப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள் சோத்திரம். அது ஏன் காரணம் தெரியுமா? இந்த பரிசுத்தாவிய நிலைவரமாக நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை பாடு எத்தனை அவமானம் நெந்த வந்தாலும் ஆண்டவர் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. யார் பிரிக்க முடியும்? என் இயேசுவின் அன்பிலிருந்து எதுதான் பிரிக்க முடியும்? என் இயேசுவின் அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது. சோதனையும் பிரிக்க முடியாது, வேதனையும் பிரிக்க முடியாது. நம்ம அவரோடு கூட ஒரு வாடிக்கொண்டே இருக்கலாம். அந்த பாவங்களை மட்டும் நம்ம சொல்லி சொல்லி திடீர்னு என்ன செஞ்சிட்டா கூட மன்னிச்சிருங்க இசப்பா, காலையிலே எழும்பி ரத்தத்தால் கழுவி அந்த அணுங்கியை மட்டும் நம்ம தோய்த்து வெளுத்து கொடுத்துட்டோன்னா பரலோகராஜ்யத்திலே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் அப்படி அதிசயம் செய்வார். சங்கீதம் 73 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யார் நல்லவராக? யாருக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார்? பாருங்க, இயேசு நல்லவர் நல்லவர் சொல்லி பாட்டு பிடிக்கிறாங்க. ஆனால் சில சமயத்தில் அப்படியே விழுந்துடுறாங்க. பாருங்க, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மைக்கே செய்து முடிக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன காரியம் லேட்டானாலும் கூட அவர் நன்மைக்காக செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். நன்மைக்கே செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். நன்மையாக மாற்றுகிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிற தெய்வம். எல்லா வாழ்க்கையும் நன்மைக்கு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் அதை நன்மையாக மாற்றி தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அந்த தேவன் ஜீவிக்கிறவர், பயங்கரமான பராக்கிரமசாலி. நம்ம காலையில் எழும்பி சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இதை கேட்குற ஒவ்வொருவரும் சுத்த இருதயம் இருக்கிறதா? உங்களோட சுத்த இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? பாவங்கள் இருக்கிறதா? சாபங்கள் இருக்கிறதா? யாருக்கும் விரோதமாக அநியாயமாக பேசியிருக்கிறோமா? நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நம்ம அநியாயமான காரியங்களை செய்திருக்கிறோமா? கெட்ட வார்த்தை போட்டு பேசியிருக்கோமா? சினிமா டிவிகளை பார்த்துருக்கோமா? அப்படி சொல்லி கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இச்சையின் ஆவில் விழுந்திருக்குமான்னு நினச்சி பாருங்களேன். அப்படி நினச்சி பார்த்து ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி எப்படி தாவீதுக்கு கேட்கிறாரோ அதே போது ஈசோப்பினால் கழுவி என்னை சுத்திகரிங்க ஈசப்பான்னு கேளுங்களா. அந்த இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் அந்த இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்து முடிக்கிற தேவன். யார் தீமை செய்தாலும் அதை நன்மையாக மாற்றுவார். யார் சாபம் போட்டாலும் அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யாராவது சாபம் போட்டாங்கன்னா பயப்படாதுங்க. நீங்கள் இயேசு பக்கமாக திரும்பி ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, சுத்த இதயத்தோடு இருக்கும்போது அதை தீமையை நன்மையாக மாற்றுவார். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற தேவன் உங்கள் பிள்ளை குட்டிகளை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லவர், அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த மகிமை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், பரலோகராஜ்யம் கடலில் போடப்பட்ட வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வலையில் அமர எல்லா மீனை எடுத்து நல்ல நல்ல மீன்களாம் எடுத்துட்டு ஆகாதவையில் கடல்லே போடுவாங்களாம். மனுஷனை மீன்களுக்கு ஒப்பிட்டு வச்சிருக்கிறார். சுத்த இருதயம் நம்மகிட்ட இல்லைன்னா பாருங்க, உண்மையிலே நம்ம கடலில் போடப்பட்ட மீனை தான் இருப்போம். நல்ல நல்ல மீன்கள் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவார், ஆகாதவைகளையோ பாதாளத்தில் போட்டிடுவார். ஆயத்தமா 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 சகோதரரே, ஆயத்தமா 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 சகோதரியே. நல்ல மீன்களாக இருக்கிறோமா? கோதுமை மணியெல்லாம் பரலோகம் சேர்த்துடுவார். கோதுமை மணியாக இருக்கிறோமா? பேதுரு ஆண்டவர் சொல்வார், சாத்தான் சொலகுல போட்டு புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த சொலவுல போட்டு புடைக்கும் போது பிரச்சனை, பாடு, சோதனை, வேதனை வரும் பொழுது நம்ம சொலவில் தான் இருக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். பதறையோ அவியாத அக்கினியை போட்டுடுவார். கோதுமை மணியெல்லாம் பரலோகம் சேர்த்துடுவார். கோதுமை மணியெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவார்.
பதரையோ அவியாத அக்கினியிலே போட்டிடுவார். கோதுமை மணியாக இருக்கிறோமா, பதராக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளை. இன்றைக்கே மனம் திரும்புங்க. சும்மா ஏதோ டிவி பார்த்தோம், செய்தி கேட்டோம், செய்தி நல்லா இருந்து அப்படி சொல்லாதுங்க, பாட்டு நல்லா இருந்து அப்படி சொல்லாதுங்க. நான் மனம் திரும்பினேன் அப்படி சொல்லுங்க. சுத்த இதயத்துக்காக நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு சுத்த இதயம் தந்திருக்கிறார் சொல்லுங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. ஆண்டவர் மகிமையான தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலியாக கூட இருந்து வழிநடத்துகிற தெய்வம். தேங்க்யூ லார்ட். மத்திய 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கும்போது செம்மறி ஆடலாம், செம்மறி ஆடை பார்த்து சொல்லுவாரா, வலது பக்கத்தில் போங்க, பரலோகத்துக்கு போங்க, வெள்ளாடுகளையோ பாதாளத்துக்கு போங்கன்னு சொல்லுவார். வெள்ளாடுகள் எப்படி இருக்குது, செம்மறி ஆடு எப்படி இருக்குது, இதெல்லாம் மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பிரைசலாட். நம்ம செம்மறி ஆடலாம், செம்மறி ஆடலாம் பரலோகம் சேர்த்திடுவார், வெள்ளாடுகளையோ பாதாளத்தில் போட்டிடுவார். நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த மத்திய 25 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். ஏதோ சும்மா செய்தி கேட்டு நிற்காங்க, பைபிளை எடுங்க. உங்கள் வீட்டில் எங்கே இருந்தாலும் பைபிள் எடுத்து அதை வாசித்து பாருங்களேன். அந்த செம்மறி ஆடுகளை என்னென்ன செய்தாங்க அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கும். சோத்திரம். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். மத்திய 25 அதிகாரம் 32 வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 33 வசனம், ஹல்லேலூயா. 34 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காரு? பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியராக இருந்தே என்னை சேர்த்து கொண்டீர்கள். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாஸ்து பாருங்களேன், வீட்டு பாடம் அதை வாஸ்து பாருங்கள். அப்படி நம்ம நடப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். கண்கள் மூடி ஜெபிப்போமா அன்பு பிள்ளைகளே. செய்தி கேட்கும்போது பைபிள் எடுத்து வச்சு விடுங்க, ஜெபத்தோடு கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி சுத்த இதயத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவார். தேங்க்யூ லார்ட். மைமைந்தாப்பனை கோடி சோத்திரங்களப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை நிரூபித்து காட்டுங்க. சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆயத்தமாகட்டும் இயேசப்பா, அநேகரை ஆயத்தப்படுத்தட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க இயேசப்பா. சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். தேங்க்யூ மை லார்ட். சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவீது சொன்னார். அப்படி பிள்ளைகள் கேட்டு சுத்த இதயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் நல்லவராக இருக்கிறார். அதனால் கவனமாக இருந்து ஜெபித்து ஆண்டவர் பக்கமாக திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. வீணான சிந்தனைகள், வீணான அந்த சினிமா டிவி படங்கள், வீணான பாவங்கள் செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இச்சை நாவிலும் எடுத்து போடுங்க இயேசப்பா. ஆண்டவர் மேலே அன்பு வைக்கட்டும் இயேசப்பா. நல்ல பைபிள் வாசி ஜெபிக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க இயேசப்பா. உங்களுடைய கரத்திலே தாழ்த்துற ஏதோ டிவியை பார்த்து செய்து நல்லா இருந்துன்னு போகக்கூடாது ஆண்டவரை. நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன், ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் இயேசப்பா. தெய்வக்கரம் பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். பிள்ளைகள் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வைங்க. எந்த வீட்டில் அவங்க போட்டு கேட்குறாங்களோ அந்த வீட்டை ஆசீர்வைங்க. அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சித்து அபிஷேகம் பண்ணுங்க இயேசப்பா. கிருபையால் நிரப்புங்க இயேசப்பா. பரிசுத்த தகப்பனே கோடி சோத்திரங்கள். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதிங்க. கிருபையினால் இரக்கத்தினால் முடிச்சு விட்டுங்க இயேசப்பா. பரிசுத்த ஆண்டவரே கோடி நன்றி சொல்கிறேன். சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும்,
நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று பிள்ளைகளை ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கட்டும். ஏசப்பா உங்கள் கரங்களே தாழ்த்துரு, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், இரத்த கொட்டைகளையும் மறைத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்காக இரத்த சிந்தினீங்கள கல்வார் சிலுவையில், அந்த இரத்தம் அவர்களை பரிசுத்தமாக முடியாது ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு தாவீது ஜெபித்தார். அப்படி பிள்ளைகளை ஜெபிக்கட்டும். ஈசோப்பினால் கழுவும் அப்போது சுத்தமாக சொல்லி ஜெபித்தார். அப்படி ஜெபிக்கட்டும், உதவி செய்யுங்க ஏசப்பா. காலையில் எழுமணுன்னு ஜெபிக்கட்டும் ஆண்டவரை. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, கிருபை சொந்து கொள்ளட்டு, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.